ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ஸ் விலாக். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டைட்டில் ஜாதிப்பூவும் சங்கத்தமிழ்னு சொல்லியிருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? வாங்க, பூ கட்டுறது தெரியாமல் சில பேர் இருக்கும் இல்லைங்களா? அதனால் எப்படி பூ கட்டலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ரெண்டாவது, இனிமேல் நம்ம சேனலில் தினமும் ஒரு திருக்குறள் போடலாம்னு நினச்சிட்ருக்கேங்க. திருக்குறள்னு சொன்னோடனேயே பயப்படாதீங்க, போர் அடிக்க மாட்டேன். தினமும் ஒரு திருக்குறள், எனக்கு பிடிச்ச திருக்குறள், என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண திருக்குறள் எல்லாம் நான் தினம் ஒரு வீடியோவில் தினம் ஒரு திருக்குறள் சொல்லலான் இருக்கேங்க. அதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கேட்டுட்டு பாருங்கள். இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அது கூட இருக்கிற அடுத்த நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. திருக்குறள்னு சொன்னோடையே இயல், அதிகாரம் இதெல்லாம் சொல்லி நம்மளை ரொம்ப போர் அடிச்சிருவாங்கன்னு பயப்படாதீங்க. அதெல்லாம் இல்லை. நம்ம திருக்குறள் மட்டும் எடுத்துக்கலாம். தினமும் ஒரு திருக்குறள் நம்ம படித்த மாதிரி இருக்கும். நம்ம மனசுக்கு அது ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்குறள் என்ன அப்படின்னா, ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்குண்டான தேடல் இந்த திருக்குறளில் பார்க்கலாம். நம்ம ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை ஈன்றெடுக்கும் போது இருக்கிற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் விட, அந்த குழந்தை பெரியவளாகி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நற்பெயர் தான் அந்த தாயினுடைய வளர்ப்புக்கு கிடைச்ச பரிசாக நினைக்கிறாங்க. சரி, வாங்க பூ கட்டலாம். பாருங்கள், ஜாதிப்பூ இந்த மழை பெஞ்சிட்ருக்கறனால எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே நல்லா காம்பெல்லாம் நல்லா நீளமாக நல்ல சூப்பராக பார்க்குறக்கே அழகாக இருக்குதுங்க. இந்த பூவை தான் நம்ம இப்போ கட்டி பார்க்க போகிறோம். கட்டி சொல்லி கொடுக்க போகிறேன் பழகிறதுக்கு. எப்படி அப்படின்னா, முதல்ல நம்ம புதுசாக பூ கட்ட பழகும்போது நீளமான காம்பு இருக்கிற பூக்கெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதாவது ஜாதிப்பூ, முல்லைப்பூ இந்த மாதிரி எடுத்துக்கணும். நம்ம மல்லிகைப்பூவெல்லாம் ஃபஸ்ட்டு கட்டுவோம் அப்படின்னா காம்பு குட்டையாக இருக்குங்க. அதை நம்ம கட்டும்போது கழண்டு வந்துடும். அதை நம்ம கட்டுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீளமாக இருக்க காம்பு இருக்கக்கூடிய பூக்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பூ கட்டுறதுக்கு கட்டி பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி பூக்களை 3 வச்சுக்கலாம், 4 வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட பூ எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கீழே ஒரு சுற்றணுங்க. சுற்றிட்டு திரும்ப நம்ம கையில் 2 விரலை வச்சு ஒரு சுற்றி மேலே ஒரு இது போட்டு நாட் மாதிரி போட்டுட்டு இழுத்தோம் அப்படின்னா அந்த பூ அப்படியே நின்றுக்குங்க. இந்த மாதிரி தான் பூ கட்டி பழகணுங்க. இந்த பாருங்கள், இப்போ கடைசியாக கட்டி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஃப்ரெஷ்ஷாக அந்த மலையில் நனைஞ்சதுனாலையோ என்னென்னு தெரியலிங்க, அந்த பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அழகாக சூப்பராக இருக்குது பாருங்களேன். சரி, இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.